இசைஞானியோட பாடல் ஒலிக்காத ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, அப்ப பாருங்க ஒரு மனுஷன் வந்து 24 மணி நேரமும் இந்த உலகத்துல அவருடைய பாடல் எங்கேயோ வந்து ஒலிச்சுட்டே இருக்கு. 24 மணி நேரமும் அவருடைய பாடல் இந்த பூமியில ஏதோ ஒரு நாட்டுல, ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல, ஏதோ ஒரு ரேடியோல, ஏதோ ஒரு ஸ்பீக்கர்ல ஒலிச்சுட்டே இருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய கொடுப்புன்னா அவர் எவ்வளவு பெரிய சாதனையை வந்து பண்ணிருக்க முடியும் இசைஞானி. அதான் தகவலை முதல்ல சொன்னாங்க. அப்பதான் யோசனை வந்து ஒரு கமெண்ட் படிச்சேன். அந்த விகடன்ல வலைபேச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க. அதுல ஒரு கமெண்ட் இருக்கும். அதாவது ரகுமானே லாங் டிரைவ் போனா கூட இளையராஜா பாட்டு தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. ரகுமானே லாங் டிரைவ் பண்ணா கூட இளையராஜா பாட்டு தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு ஃபேன். ஸோ இசைஞானி அவர்களை பத்தி நான் ஒரு புக் எழுதியிருந்தேன். ஒரே ஒரு ராஜா ஒரு கோடி கதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். அவருடைய பாடல்கள் ரியல் லைஃப்ல ஒரு 10 சம்பவங்களோட கனெக்ட் ஆயிருக்கிற சம்பவங்களை நான் வந்து ஒரு வசன கவிதை கட்டுரைகள்